Up is a positive English word which is used very often. In workplaces especially, up means progressing, improving, increasing. In workplaces இது வந்து தனியா யூஸ் பண்ண மாட்டோம், இன்னொரு வேர்டோட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அப் வந்து அது எந்த வேர்டோட போதோ அதுக்கு தகுந்தபடி மீனிங் மாறும். வெறும் அப்னா ப்ரெப்பசிஷன், கேட்ச் ஃபாலோ அப்படிங்கும்போது வேர்பு, இதோட சேர்ந்து வரும்போது இது ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேஸ். இப்போ கேட்ச் அப் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? ப்ரோக்ரஸ், இம்ப்ரூவ், அப்டேட்டட். நம்ம we have to keep us, we have to catch up with what's going on, அப்டேட் பண்ணிக்கணும். let's catch up after the meeting. மீட்டிங்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபாலோ அப், செக் ப்ரோக்ரஸ். ஒருத்தர் ஒரு வேலை கொடுத்துட்டோம்னு சும்மா இருந்துடக்கூடாது, அதை ஃபாலோ அப் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் அதோட ஸ்டேட்டஸ் தெரியும். ப்ளீஸ் ஃபாலோ அப் வித் HR டீம். கம் அப் வித் அப்படின்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். ப்ளீஸ் கம் அப் வித் யர் சஜஷன். ஷீ கேம் அப் வித் அ சொல்யூஷன். சைன் அப், ரெஜிஸ்டர் ஆர் என்ரோல். ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பேரு சைன் அப். ப்ளீஸ் சைன் அப் ஃபார் த ட்ரைனிங் செஷன். லுக் அப், ரெஸ்பெக்ட் ஆர் சர்ச் ஃபார் இன்ஃபர்மேஷன். ரெஸ்பெக்ட்னா அவங்கள பார்க்கும்போதே நமக்கு அவங்கள மரியாதை கொடுக்கணும்னு தோணும். ஐ லுக் அப் டு மை மேனேஜர். ரேப் அப் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை இல்லை ஒரு வேலையை முடிவு கொண்டு வருது. ஃபினிஷ் ஆர் கன்க்ளூட். வீல் ரேப் அப் பை 5 PM. ஸோ இந்த வார்த்தைகள் இன்னைக்கு கேட்டால் உங்களுக்கு இது இம்மீடியட்டாக ஸ்ட்ரைக் ஆகும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுங்க நீங்கள் பேசும்போது.